அது சொல்கிறேன். ஒரு 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 நேர்மையற்ற வணிகர், சரிங்களா? கொஸ்டின் கரெக்டாக புரிஞ்சுங்க. ஒரு நேர்மையற்ற வணிகர் வந்து வாங்கின விலைக்கே தன் பொருளை விற்பனை செய்கிறாரு. கரெக்டாக பாருங்க, வாங்கின விலைக்கே பொருளை விற்பனை செய்கிறாரு. ஆனால் அவர் 900 கிராம் தான் கொடுக்குறாரு. 1 கிலோ கொடுக்க வேண்டிய இடத்துல 900 கிராம் தான் கொடுக்குறாரு, சரியா? அப்போது அவரோட லாபம் அல்லது நஷ்ட சதவீதம் என்ன? லாபம் 10% லாபம். தப்பு தப்பு. 900 கிராம் கொடுக்குறாரா? 1000 கிராம் கொடுக்க வேண்டிய இடத்துல 900 கிராம் கொடுக்குறாரு, சரிங்களா? அவரோட லாப சதவீதம் அல்லது நஷ்ட சதவீதம் என்ன? இதுதான் டிஸ்ஆனஸ்ட். இது பேசிக் கொஸ்டின் ஃபஸ்ட்டு வர. அதாவது இது வந்து எப்படி இருக்குன்னா, காஸ்ட் ப்ரைஸ் ரெண்டு சேமாக இருக்கும். வாங்கின விலைக்கே விற்கிறாரு, காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவலாக இருக்கும், சரிங்களா? 11.1 லாபம். எப்படின்னா அவர் வந்து 900 தான் கடை 900 அவர் வந்து இது இப்போ இதான் அது காஸ்ட் ப்ரைஸ், சரிங்களா? 900 விற்கிறாரு. ஆனால் அவர் வாங்குறவங்க எவ்வளோ காசு கொடுக்குறாங்க? 1000 காசு கொடுக்குறாங்க. அப்போ எவ்வளோ லாபம் அவருக்கு? 100 லாபம். 900ல் 100ன்றது எத்தனை சதவீதம்? அடிச்சா 11.11% லாபம், சரிங்களா? விலைக்கே ஒருத்தர் வந்து பொருளை விற்கிறாரு, சரிங்களா? ஆனால் 800 கிராம் கொடுக்க வேண்டிய இடத்துல 600 கிராம் தான் ஒரு பொருள் கொடுக்குறாரு. அப்போது லாபம் அல்லது நஷ்ட சதவீதம்.